அகமதிகள் அதில் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதில் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அவர்களைத்தான் அதிகமாக மதிக்கிறார்கள், அவருக்கு தான் அதிகமாக மதிப்பு கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அவர்கள் அதில் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து அவருடைய உண்மையான மகாம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய நிலையை மிக அருமையான முறையில் விளக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இது நாள் வரையிலும் எவரும் கண்டிராத, எவரால் உணர முடியாத அற்புதமான ஞானங்கள், இறை ஞானங்கள் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அந்தஸ்தை புரிந்து கொண்ட ஒரு உள்ளம், அதனுடைய துடிப்பை அது நாம் கேட்டோம். அதுக்கு அடுத்து ஹத்தமே நுபுவத். ஹத்தமே நுபுவத் என்றால் நுபுவத்தினுடைய அது என்ன பொருள் சொன்னாலும் அதற்காக அந்த இறுதி நெகுத்துவ பாதுகாப்பு சபை அல்லது இறுதி சரியத்து பாதுகாப்பு சபை எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பொருள், அதற்காக அவர் தங்களுடைய 2 நாள் கூட்டத்தில் ஒரு சான்று கூட வைக்காமல் இருந்ததையும், அதற்கு எதிரில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து கொண்டிருக்கக்கூடிய பொருள், அதற்கான சான்றுகள் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றத்திற்கு முன்னால் தோன்றி மறைந்த மிகப்பெரிய இமாம்கள், உலமாக்கள், ஆம் சுன்னத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, அஹ்லே ஹதீஸா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் எந்த பிரிவா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாராலும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய உலமாக்களால் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் எதற்கு சான்றாக, எதற்கு சாதகமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹத்மே நுபுவத் என்ற பதத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், பொருள் இதுவோ அதற்கு சாதகமாக ஜமாத்திற்கு முன்னால் தோன்றிய இன்று மற்ற அனைவரும் மதிக்கக்கூடிய இமாம்களுடைய கருத்துக்களை அழகான முறையில் நம்முடைய மௌலானா சாஹிப் எடுத்து வைத்தார்கள். அதுக்கப்புறம் உள்ளது இப்போதான் கேட்டு முடிச்சிங்க, அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நல்ல ஞாபகம் இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேசுவதற்கு என்ன வேணாலும் பேசலாம், உண்மையான முறையில் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உண்மையில் உறுதியாக நிலை கொண்டு செயற்படக்கூடிய மக்கள் அவரோடு மோதுவதற்கு எனக்கு முன்னால் பேச சொன்னது போல பொய்யத்தவர் வருவது அவரிடம் இருக்காது. நான் இப்போ சுருக்கமாக அதில் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அவர்கள் சொன்ன கருத்து, ஜமாத்தை பற்றி, கொள்கையை பற்றி கேள்விப்பட்டதான். இருந்தால் ஏன் சொல்றேன் என்றால், இதுதான் காதியானிசம், இப்படித்தான் காதியானிகள் இஸ்லாத்திற்கும் திருக்குர்ஆனுக்கும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, அதற்கு மாற்றமாக, அதற்கு அதை அழிப்பதற்காக தோன்றிய ஒரு இயக்கம் என்ற முறையில் பேசி வருகிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க அதை கேட்கறதுக்காக இன்னொரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய மௌலானா கூப்பிட்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் மிர்சா சாஹிபுடைய நூல்களுக்கு ஹாஃபிஸ் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான ஹாஃபிஸ் அவர் சொன்ன ஒரு கருத்து உண்மையில் அங்கே எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு நேர் மாற்றமான விஷயம் தான் சொன்னாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எதா இருந்தாலும் சொன்னாங்க, நம் மார்க்கத்தின் சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல்ல தலைமை முன்னிலையில் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாவால் சொல்பவரை முஸ்லிம் இல்லை என்று சொல்வது, அதை மறுப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி நம்ம கேட்டோம். நாங்கள் சொல்றோம், எந்த ஒரு நபரை முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்னறிவித்த இமாம் மஹ்தியாகவும் மசீஹாவும் ஏற்றுக்கொண்டிருக்கோம். சொல்றாங்க, நம் மார்க்கத்தின் சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. இந்த உருது அரபியில் சொன்னதுக்கு அர்த்தம் தான், முஹம்மத் அவருடைய தூதரவார். இவ்வுலக வாழ்வில் நாம் கொண்டுள்ளதும் இவ்வுலகில் இருந்து நாம் பிரியும் வரை இறையருளால் நம்முடன் இருப்பதுமான கொள்கை என்னவென்றால், எங்களின் ஆன்மீக தலைவரும் எஜமானருமாகிய அதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீனும் ஹைருல் முர்சலீனும் ஆவார்கள். அவர் கையாலே மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, அருட்கொடைகளின் தகுதிகள் முழுமை பெற்று விட்டன.
அவர் மூலம் மனிதன் நேர்வழியை தேர்ந்தெடுத்து இறைவனை அடைய முடியும். மேலும் திருக்குரான் இறை நூல்களில் முழுமையானது என மிக உறுதியுடன் நம்புகிறோம். அந்நூலின் சுழியோ புள்ளியோ சட்டங்களோ கட்டளைகளோ ஆணைகளோ போதனைகளோ கூடவோ குறையவோ செய்யாது. இனிமேல் திருக்குரானின் போதனைகளை மாற்றவோ நீக்கவோ கூடிய அல்லது ஏதாவது ஒரு கட்டளையை மாற்றவோ திருத்தவோ கூடிய எந்த ஒரு இல்ஹாமோ வகை வர முடியாது. எவராவது அவ்வாறு நினைப்பாராயின் எம்மை பொறுத்தவரை அவர் நம்பிக்கையாளரின் கூட்டத்தில் இருந்து வெளியேறியவரும் மறுப்போரும் மார்க்கம் எழுந்தோரும் ஆவார். இப்போ கேள்விப்பட்ட இந்த மேற்கோளுக்கும் அவங்க என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் தான். முகமது திருக்குரான் மூலமன்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமன்றி நேரான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இறைவன் அடி எவராலும் முடியாது. இது அஹ்மது ஜமாத்துடைய கொள்கை. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க சொல்றாங்க, நம்ம அதை அடைகிறோம், காண்றோம், உணர்றோம், அனுபவிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி வஹியோ இல்ஹாமும் வர முடியாது நாமளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. என்ன வித்தியாசம்? திருக்குரானின் சுழியோ புள்ளியோ சட்டங்களோ கட்டளைகளோ ஆணைகளோ போதனைகளோ கூடவோ குறைவோ செய்யாது. இனிமேல் திருக்குரானின் போதனைகளை மாற்றவோ நீக்கவோ கூடிய அல்லது ஏதாவது கட்டளையை மாற்றவோ திருத்தவோ கூடிய எந்த இலகம் வகை வர முடியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் இந்த வித்தியாசம்? இந்த வகையை பெறுகிறோம், அதனுடைய இன்பத்தை உணர்கிறோம், அதன் மூலம் ஆத்மீக முன்னேற்றங்கள் அடைகிறோம். அதனால சொல்றோம். அவங்க பார்க்கல, தெரியல, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, மறுக்கத்தான் செய்வாங்க. இன்னொரு மேற்கோள் இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனுமே இல்லை என்றும் சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருத்தூதரும் காத்தமுல் அம்பியாவும் என நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் சொன்னாங்கல்ல. முதல்ல படிச்சு காமிச்சாங்க. இது இன்னொரு மேற்கோள். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அம்பி திருத்தூதரும் காத்தமுல் அம்பியாவும் என நாங்கள் நம்புகிறோம். மலக்குகள், மறுமை, காதியானிகளுடைய மார்க்கத்துக்கு வேறு பேர் சொல்லினாங்க. அஹ்மதியான் சொல்லக்கூடாது, காதியானின்னு கூட சொல்லக்கூடாதான். இன்னொன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு பாவம். எனக்கு பேர் அவர் போடணுமா, நான் ஏற்றணுமா? சரி, வேண்டாம். அடுத்து நாங்க மலக்குகள், மறுமை, கேள்வி கணக்கு, சொர்க்கம், நரகம் இவையெல்லாம் உண்மைகள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ் திருக்குரானில் குறிப்பிடும் அனைத்தையும் நம்புகிறோம். இஸ்லாமிய ஷரியத்திலிருந்து ஒரு கடுகளவு அதிகமாக்கவோ குறைக்கவோ அல்லது அதன் கட்டளைகளை கைவிடவோ துன்மார்க்கத்திற்கான அடித்தளம் போடவோ செய்கிறவர் ஈமான் இல்லாதவரும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவரும் ஆவார். இங்க ஷரியத்துன்னு சொன்னது இந்த பேசிட்டு போனாங்களே அவங்க பாதுகாக்கிற ஷரியத் அல்ல. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறைவன் பூமியில் நிலைநாட்டின அந்த ஷரியத், அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க பேச ஷரியத்தின் நிலைமை பார்த்தோம். ஷரியத்துனா முழுமையான முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்கி நடந்து செல்லக்கூடிய வழி. திருக்குரானுடைய பல்வேறு வழிகளுக்கு, போதனைகளுக்கு, கட்டளைகளுக்கு முற்றிலும் மாற்றமான, அதற்கு எதிரான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறத கண்டுணர்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய சரியத்தை நம்ம பேசல. எந்த ஒரு சரியத்தை கொண்டு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அந்த சரியத்தை பற்றி பேசுறோம். அதனுடைய சிறிதளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யறவங்க இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர். அடுத்து சொல்றாங்க, நாம் நமது ஜமாத்திடம் போதிப்பது என்னவெனில், முந்தா நேரத்தை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அவங்க சீடர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, செய்ய செய்ய முடியாதுன்னு பேசுறாங்கல்ல, அது அவங்க பார்த்தது. ஆனா நாம என்ன பார்க்கிறோம்? ஏன்னா பார்க்கிற காரணம் புக்கை பார்க்கல சொன்னாங்க. நாம் நமது ஜமாத்திடம் போதிப்பது என்னவெனில், அவர் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா மீது ஈமான் கொண்டு அதிலேயே நிலைத்து அதிலேயே மரணிக்க வேண்டும் என்பதாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பி அதிலேயே வாழ்ந்து
அதிலேயே மரணிக்க வேண்டும் என்பதுதான் என் ஜமாத்திற்கு நான் சொல்லும் அறிவுரை, நான் சொல்லும் போதனை என்று சொல்லக்கூடிய அது மிர்சா குலாம் முகமது காதியானி உள்ள போதனை அல்ல என்று கூறுபவரை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அல்லாஹ்வின் மலக்குகள் கவனிக்க மாட்டானா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நிச்சயமாக முன்னால் சொன்னது போல இறைவன் பார்க்கிறான், கவனிப்பான், செயல்படுவான். காத்திருந்து பார்ப்போம். மேலும் திருக்குறானிலிருந்து தெரிய வரும் எல்லா நபிமார்கள் மீதும், திருக்குறானிலிருந்து தெரிய வரும் எல்லா நபிமார்கள் மீதும், வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது என்னது? அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுநராக இறைவனால் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவரை நம்பக்கூடிய அவருடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடிய போதனை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா மீது ஈமான் கொண்டு அதிலேயே நிலைத்து அதிலேயே மரணிக்க வேண்டும் என்பதோடு திருக்குர்ஆனிலிருந்து தெரிய வரும் எல்லா நபிமார்கள் மீதும் வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் தான் நாங்க தெரிஞ்ச, எங்களுக்கு அது மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் விளக்கி தந்த முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு கொண்டு வந்த ஷரியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதோடு அல்லாஹ்வும் அவருடைய திருத்தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ள கட்டளைகளையும் கடமைகளாக கருதி அவற்றை நிறைவேற்றி வர வேண்டும் என்பதுமாகும். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அனைத்து கட்டளைகளையும் கடமையாக கருதி அதை கடைபிடித்து வர வேண்டும். சுருக்கமாக சொன்னால், கடைசியா சொல்றாங்க, சுருக்கமாக சொன்னால் எந்த கொள்கைகள் சலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற நல்லவர்கள், சான்றவர்கள், சலஃபு சாலிஹீன்கள் ஒருமுகமாக ஏற்றிருந்தார்களோ, சொல்றாங்க சுருக்கமாக, எந்த கொள்கைகள் சலஃபு சாலிஹீன்கள் ஒருமுகமாக ஏற்றிருந்தார்களோ, எந்த கொள்கைகள் அஹ்ல சுன்னத்தின் ஏகமனதான கருத்தில் இஸ்லாம் எனப்படுகிறதோ அவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது கடமையாகும். இதுதான் அதர் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அவர்களின் ஆத்மீக புதல்வனாகிய மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஆமா அதர் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நமக்கு இருந்த போதனை. அதற்கேற்ப வாழ்ந்து அதற்கேற்ப இங்கிருந்து பிரிந்து செல்ல விழைகின்ற எங்களுடைய எல்லா முயற்சிகளும் வணக்கங்களும் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும், அவ்வாறே இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு காட்டி தந்த அந்த அருமையான அழகான சிறந்த முன்மாதிரியின்படி வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்ற துஆவுடன் முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்